பெரியவங்க நம்மளுக்கே ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுதுன்னா குழந்தை எப்படி உடனே அடாப்ட் பண்ணிக்குவாங்க? முடியாது இல்லையா? ஸோ இப்போ நம்ம குழந்தைய இப்போ பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னா ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு பிக்சரைஸ் பண்ணி காட்டணும். பார்க்னால் இப்படி தான் இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், ஸ்விங்ஸ் ஸ்லைட்ஸ் இருக்கும், நிறையா கிட்ஸ் இப்படி தான் பால் வச்சுலாம் விளையாடுவாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பார்க்கோட ஒரு ஹோல் செட்டப் வந்து குழந்தைக்கு வந்து பிக்சரைஸ் பண்ணி காட்டணும். ப்ளஸ் செகண்ட் வந்து என்னென்னா அதை வீடியோ பண்ணியும் காட்டலாம். வீடியோஸ்லேயுமே அந்த சவுண்ட்ஸோடு இருக்கும் இல்லையா? அது இன்னும் பெட்டராகவே இருக்கும். குழந்தைங்க விளையாடுற அந்த சவுண்டு, அந்த ட்ரீஸோட அந்த காற்று சவுண்டு, அந்த ஷிப் மாதிரிலாம் இருக்கும், அந்த ரோலர் கோஸ்டர், இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஜெயிண்ட் வீல். ஸோ இந்த மாதிரிலாம் காட்டும்போது ஓகே குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே பார்க்குனா இப்படி தான் இருக்கக்கூடாது, அந்த மைண்ட் வந்து ஒரு செட் பண்ணிக்க, ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 1 வீக் வந்து நீங்கள் அதை ஓரலாக சொல்லும்போது அதை பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து பார்க்னா இப்படி தான் இருக்கும் அந்த வியூ அப்படின்றது வந்து மைண்ட் செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது ஓகே ஆமாம் அம்மா சொன்ன மாதிரி ட்ரீ இருக்குது, ஆமாம் அப்பா சொன்ன மாதிரி ஸ்விங் இருக்குது, ஸ்லைட் இருக்குது, விளையாடுறாங்க விளையாடுறாங்க. இன்னொன்று முக்கியங்க, எடுத்தோடனே குழந்தை போய் ஓடி போய் பார்த்தோன்னே அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை, அந்த என்விரான்மெண்ட்டை அந்த குழந்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயமே. ஸோ அதை அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். எடுத்தோடனே ஓகே நம்ம 1 வீக் சொல்லி கொடுத்துட்டோம், நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஸோ அதனால் குழந்தைய காமிச்சிட்டு ஓடி போய் ஜாலியாக ஸ்விங்கில் விளையாடு, ஸ்லைடில் விளையாடு, எல்லா குழந்தையோட சேர்ந்து விளையாடு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் அந்த சூழ்நிலையை குழந்தை வந்து ஏற்றுக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து எப்படி விளையாடணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.